கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் நாம் தேவனுடைய வார்த்தைக்காக ஒரு வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். நாம் யாவரும் தேவனுடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக தந்தையே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி கர்த்தாவே. இந்த வேளையிலும் நாங்கள் உங்களுடைய சமூகத்துல உம்முடைய பாதத்தண்டையில அமர்ந்து உம்முடைய வசனத்தை கேட்க இருக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு நீ பேசும். உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்கும்படியாய் எங்கள் செவிகளை திறந்துள்ளோம். கற்றுக்கொள்கிறவனை போல உம்முடைய சமூகத்துல வந்து அமர்ந்திருந்து கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வீராக. என் தேவனாகிய கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க, பக்குவப்படுத்துங்க. உம்முடைய வார்த்தையை நாங்கள் உட்கொண்டு அந்த வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் அப்படியே செய்வீர், அதுக்காக நன்றி. அடியனை மறைத்து நீ வெளிப்படுவீராக. உம்முடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை எங்களை தொடும்படியாய், எங்களை பலப்படுத்தும்படியாய், எங்களை பக்தி விருத்திக்கு நேராய் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படியே செய்வீர், அதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையில நாம் வாசித்தோம். இந்த வார்த்தை யார் சொன்ன வார்த்தை? மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசே இந்த வார்த்தையை சொல்ற, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். எப்படிப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நம்ம இந்த யாத்திரையா 1ஆம் அதிகாரத்திலிருந்து வாசித்து வந்தால் நமக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விசேஷித்தமான ஒரு ஜனம், உடன்படிக்கையின் ஜனம். ஆண்டவர்கள் மேல் பிரியம் வைத்திருந்தார். இந்த ஜனம் தேவனை ஆராதிக்காமல் போனதினாலே, ஆண்டவரை துதிக்காமல் போனதினாலே, ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்ததினாலே இவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே சிக்கிக் கொண்டார்கள். எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த நாட்கள் அவர்களுக்கு மிகவும் வேதனையான ஒரு நாட்கள். சற்று திருப்புங்கள். யாத்திரையாகமம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். இப்படிதான் தேவன் தம்முடைய பிள்ளைகள் மேலே இரக்கம் பாராட்டினார் என்று பார்க்கிறோம். இந்த பிள்ளைகள் அடிமைத்தனத்தில் சிக்கி தவிக்கிறார்கள். இந்த எகிப்து தேசம் இஸ்ரவேல் ஜனங்களை வைத்து சொல்லும் பொழுது வேதம் எப்படி சொல்லுதுன்னா, இது அடிமைத்தனத்தின் வீடு என்று சொல்லுது. ஒரு அடிமைத்தனத்துல வீட்டுல இருக்கிறதா எவ்வளோ கொடூரமான ஒரு வாழ்க்கைன்னு நினைச்சுக்கோங்க. ஒரு பயங்கரமான ஒரு வாழ்க்கை, வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கை இல்ல. எகிப்து தேசம் எதை குறிக்கிறது? உலகத்தை குறிக்கிறது. உலகத்தின் இச்சைகள், உலகத்தின் மற்ற எல்லா காரியங்கள், இதை குறிக்கிறது தான் இந்த எகிப்து தேசம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே மயங்கி அதிலேயே தரித்திருந்ததுனால எகிப்தின் அடிமைத்தனத்தில் சிக்கிக் கொண்டார்கள். அதே போலதான் தேவ பிள்ளைகள் உலகத்தின் காரியங்களையும் உலகத்தையும் நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, தேவனை மறந்துட்டாங்கன்னா அவங்க உலகத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளாகவே மாறிவிடுவார்கள். அதனால்தான் வேதவசனம் நமக்கு எச்சரிக்கிறது, உலகத்திலும் உலகத்திலுள்ள வைகளிலும் அன்பு கூறாதிருங்கள், அதன் மேல கண்ணை வைத்திராதீங்க. நீங்க வாசம் பண்ணுகிற இந்த இடத்திலே அந்த வசிக்கிற அந்த இடத்தை நினைக்காமல் உங்களுக்கு நன்மை செய்த தேவனுக்கு, உபகாரம் செய்த தேவனுக்கு எப்பொழுதுமே அதை மறக்காமல் அவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருங்க, துதி செலுத்திக் கொண்டே இருக்க. அப்பொழுது ஒரு நாள் அடிமைத்தனத்துக்குள்ளாக போகவே மாட்டீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துக்குள்ள போனதுக்குள்ள காரணம் இதுதான். எகிப்து தேசத்துல போன உடனே எகிப்து தேசத்தின் செழிப்பு இவர்களை ஈர்த்தது. ஆண்டவர் செய்த உபகாரத்தை மறந்துட்டாங்க.
எகிப்து தேசத்துல போன உடனே வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்தையே மறந்துட்டாங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்த எண்ணம் இல்லை, தேவனை துதிக்கவில்லை, தேவ வசனத்தை மறந்தாங்க. தேவன் அவர்களை மறந்து விட்டார். அவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளாக போனார்கள். ஆனா அடிமைத்தனத்துக்குள்ள போன பிறகுதான் அந்த கொடிய அந்த வேதனையை சகித்த பிறகு, ஏன்னா பார்வோன் மிகவும் அவர்களை உபத்திரப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களை மிகவும் உபத்திரப்படுத்தினான். அவர்கள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டுதான் தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்பதான் ஆண்டவரை நோக்கி கெஞ்சினாங்க, ஆண்டவரே எங்கள் மேல இறங்குமப்பா என்று சொல்லிக்கிறான். அவங்க பெருமூச்சு யாருடைய சன்னிதானத்தை எட்டிட்டான்? தேவனுடைய சன்னிதானத்துல எட்டினது. எட்டின உடனே ஆண்டவர் பாருங்க, நான் திருப்பி சொல்றேன், நம்ம ஆண்டவர் இரக்கமுள்ள பிதா, இரக்கமுள்ள தேவன். தேவன்கிட்ட போய் நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் கிருபையா இறங்குறார். அவங்க பெருமூச்சை கர்த்தர் என்ன செய்தாராம்? கேட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, நம்ம ஆண்டவர் அவரிடத்தில் நாம் திரும்பும் போது, அவருடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணித்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு சமர்ப்பிக்கும் போது தேவன் என்ன செய்கிறார்? நம்முடைய பெருமூச்சை கேட்கிறார். கேட்கிறது மட்டுமில்ல, அவர் நம்முடைய செய்த உடன்படிக்கை நினைக்கிறார். நினைக்கிற தேவன் நம்மை கண்ணோக்குகிறார். கண்ணோக்குகிற தேவன் நம்மை நினைத்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா! இவ்வளவு நல்ல தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். சோ இப்படிப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட தான் மோசே பேசுகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ல தேவன் என்ன செஞ்சார்? இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து இப்போ பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானான்க்கு நான் உங்களுக்கு தருவேன் வாக்கு பண்ணி அந்த இடத்துக்கு அழைத்து சொல்றார். மோசே தான் இவங்களை வழி நடத்தி சென்று கொண்டிருக்கிறார். அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாத்தீங்கன்னா, பார்வோனின் அடிமைத்தனத்தை மீட்டெடுப்பதற்கு தேவன் பல வாதைகளை பார்வோனுக்கும் அவனுடைய ஜனங்களுக்கும் விரோதமாய் அவர் செய்து காட்டினார். அந்த வாதைகள் எல்லாம் கண்டு 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 கடைசி வாதை அதுலதான் ஐயா மனம் திரும்பிட்டார். மனம் திரும்பினார்னா உண்மையா மனம் திரும்பல, ஓத விட்டுட்டார், அவ்வளவுதான். என்னது? கடைசியில் ஆண்டவர் ஒரு வாதையை வச்சார். என்ன வச்சாரு? உன் தலைச்சன் பிள்ளை என்ன செய்வேன்? சங்கரிப்பேன். எகிப்து தேசத்துல பார்வோனுடைய முதல் பிறந்த பையன் இருந்து அந்த எகிப்து தேசத்துல வசிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துல இருக்க தலைச்சன் பிள்ளைகள் என்ன செய்வேன்னு சொன்னாரு? சங்கரிப்பேன்னு சொன்னார். மரணதூதன் கடந்து வருவான், சங்கரிப்பான் என்று சொன்னார். அப்ப கூட இந்த பார்வோன் கேட்கல. ஆண்டவர் சொன்ன மாதிரியே அங்க மரணதூதன் கடந்து வந்தார். அந்த மரணதூதன் எகிப்துல இருக்கிற பார்வோனுடைய குடும்பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த எகிப்து தேசத்துல இருக்கிற சமஸ்த குடும்பத்திலையும் அங்க இருக்கிற தலைச்சன் பிள்ளைகளை சங்கரித்து விட்டார். இந்த பயங்கர பையன் செத்த உடனே, முதல் பையன் செத்த உடனே பயங்கர என்ன சொல்றது, கூக்குரல் ஏற்படுது. அங்க பார்வோனும் அவனுடைய எல்லா எகிப்தியர்களும் கூக்குரல் இடுகிறார்கள், அழுகிறாங்க. மோசையை கூப்பிட்டு, ஐயா கூட்டிட்டு போயா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள்ல மாத்திரம் மரணதூதன் கை வைக்கல. எந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேல இந்த மரணதூதன் கை வைக்கல? யாரெல்லாம் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தங்களுடைய வீட்டின் நிலைக்காலிலே பூசினார்களோ, யார் யாரெல்லாம் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால தங்களை காப்பாற்றி கொண்டார்களோ அவர்கள் மாத்திரமே தப்பிச்சாங்க. இஸ்ரவேல் ஜனங்க மட்டும் தப்பிக்கலங்க. நல்லா கவனிங்க. எகிப்தியர்ல கூட சில பேர் விசுவாசிச்சிட்டாங்க. ஐயோ மரணதூதன் நம்மள சாவடிச்சிருவான், அதனால அவங்கள நிறைய பேர் தப்பிச்சு என்ன செஞ்சிட்டாங்க? பஸ்கா ஆட்டுக்குட்டி அவங்கள ஆசரிச்சிட்டாங்க. அதனால்தான் அவர்கள் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்க புறப்பட்டு செல்லும்போது, எகிப்துல இருந்து புறப்பட்டு செல்லும்போது அவங்களும் சேர்ந்தே போனாங்க. பிரயாணத்துல அவங்களும் கூட இருந்தாங்களாம். எதுக்கு சொல்றேன்? பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நியாய தீர்ப்புல இருந்து காப்பாற்றப்பட்டார்கள். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களா? மீட்டெடுக்கப்பட்ட ஜனம், தேவனுடைய கோபாக்கனையிலிருந்து தப்பித்து கொண்ட ஜனம். இப்படிப்பட்ட இஸ்ரவேல் ஜனம் இப்போ பார்வோனுடைய ராஜ்யத்துல இருந்து இப்போ வெளியில வராங்க. பார்வோனும் அவனுடைய மக்களும் நீங்க போங்க 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 அவங்களை துரிதப்படுத்துறாரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க எங்க இடத்த காலி பண்ணிட்டு போங்க, நீங்க ஆராதனைக்கு தேவனை ஆராதிக்கணும்னு போனது தானே, போங்க எல்லாரும் போங்க அமிச்சிட்டாரு. ஏன்னா மரண பயம் தாக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி எல்லாரும் புறப்பட்டு சென்றாங்க. இப்ப புறப்பட்டு சென்று இவங்க எங்க வரைக்கும் வந்துட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள்
சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்திரத்தில் ஓரமாய் ஏதோமில் என்ன செஞ்சாங்க? பாளையம் இறங்கினாங்க. அவ்வளவு தூரம் வந்தாச்சு. இப்போ சிவந்த சமுத்திரம் முன்னாடி இருக்கு. இவர்களுடைய வலது புறமும் இடது புறம் என்ன இருக்கு? மலைகளா இருக்கு. இப்படி அவர்கள் பிரயாணப்பட்டு இவ்வளவு தூரம் வந்தாச்சு. எதை நோக்கி பிரயாணப்படுறாங்க? அதாவது கானானை நோக்கி, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நோக்கி பிரயாணப்படுறாங்க. ஆனா இப்போ வரும் பொழுது முன்னாடி என்ன இருக்கு? சிவந்த சமுத்திரம் தடைக்கெல்லாம் நின்றுட்டு இருக்கு. இந்த வலதுபுறம் பார்த்தா மலை, இடதுபுறம் பார்த்தா மலை, பள்ளத்தாக்குல அந்த பிளெயின்ஸ்ல இருக்காங்க. இப்போ பார்வோன்னு யோசிக்கிறான், அடாடா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம விட்டுட்டோமே. பாருங்க, அவன் சொல்றது கவனிங்க. யாத்திரையாம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜனங்கள் ஓடி போய் விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு, நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலை போக விட்டது என்ன காரியம் என்றார்கள். என்ன மனம் மாறுபட்டது இவங்களுக்கு? ஃபர்ஸ்ட் இவங்க தான் ஐயா ஓடுங்க ஓடுங்கன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? துரத்துனாங்க. ஏன்னா இவங்க வீட்டுல முதற் பிள்ளைங்க செத்தாங்க. செத்ததுனால மரண பயம் பிடிச்சிருச்சு, துரத்திட்டாங்க. ஆனா இப்போ யோசிக்கிறாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு யோசிக்கிறாங்க, ஐயோ நம்ம விட்டுட்டோமே. உடனே பார்வோன் என்ன செய்யறாரு பாருங்க, 6ஆம் வசனம். அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்துள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றுக்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். இப்போ பார்வோனும் சேனையும் யார பின்தொடருது? இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து வருகிறது. எப்படிப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்க? எகிப்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு இப்போ கானானை நோக்கி யாத்திரை செய்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா இந்த பார்வோனும் சேனையும் திரும்பி வந்து கொண்டிருக்காங்க. இவங்களுடைய எண்ணங்கள் கவனிங்க. இந்த பார்வோனின் சேனைகள் எண்ணத்தை கவனிங்க. இவன் என்ன எண்ணத்தோட வாரான்? 15ஆம் அதிகாரம் யாத்திரை 15:9. தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கதிக்கும் என்று பகைஞன் சொன்னான். இப்படிதான் கொக்கரிச்சிட்டு வந்துட்டு இருக்கான். 600 ரதங்களோடு, சிறந்த வீரர்களோடு, பலசாலியான வீரர்களோடு வந்துட்டு இருக்கான். இப்ப பெரிய சேனை வந்துட்டே இருக்கு. முதல்லயே இந்த இஸ்ரவேல் ஜனங்க பார்வோனின் அடிமைத்தனத்தினால பயந்து போய் இருக்கிறாங்க. இப்போ இவங்க பாக்குறாங்க, முன்னாடி சிவந்த சமுத்திரம் பிரயாணத்தை தடுக்குது. இந்த சைடுல மலை, இந்த சைடுல மலை, பின்னாடியில இருந்து பார்வோனின் சேனை வந்துட்டே இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயங்கர பயம் பிடிச்சிருச்சு. இந்த பயம் பிடிக்கிற நேரத்துல தான் அவங்க முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன முறுமுறுக்கிறாங்க பாருங்க, 10ஆம் வசனத்துக்கு கவனிங்க. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தே தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று சொல்லப்படுது. அதோட நிக்கல, அவங்க மோசையை நோக்கி என்ன தெரியுமா சொல்றாங்க? எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்தில் சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்தில் இருந்த புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும் போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். இப்படி முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. யாரு? மீட்டெடுக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனம், அற்புதத்தை கண்ட இஸ்ரவேல் ஜனம், தேவனுடைய இரக்கத்தை பெற்ற இஸ்ரவேல் ஜனம். இவ்வளவு குடும்பம் பாத்தீங்களா? இந்த நேரத்துல கூட ஆண்டவரை நம்பல, பார்வோனின் சேனையை தான் பாக்குறாங்க, பார்வோனுடைய ரதங்களை தான் பாக்குறாங்க. பயந்து போறாங்க. பயந்து போறதுனால என்ன வந்துருச்சு? அவிசுவாசம் வந்துருச்சு. அவிசுவாசம் வந்ததுனால முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. தேவனுக்கு விரோதமாகவே பிரார்த்தனை செய்யறாங்க. நாங்க எகிப்திலேயே இருந்திருக்கலாமே, இங்க சாகடிக்கவா எங்களை கொண்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு மோசைக்கு விரோதமாக அவர்கள் பேசுகிறார்கள். நல்லா கவனிங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஒரு முக்கியமான சத்தியத்தை வெளிப்படுத்தினார். நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம வாழ்க்கையின் மையத்துல யார் வருகிறார் தெரியுமா? நம்மை படைத்த ஆண்டவர் வருகிறார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்க ஜீவியத்தின் மையத்துல இருக்கிறாரா?
நீங்க உண்மையாவே மனம் திரும்பி ஆண்டவர் சமூகத்துல உங்களை அர்ப்பணித்து ஆண்டுடைய ரட்சிப்பை பெற்றுக் கொண்டிருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில என்ன செஞ்சிருப்பீங்க? தேவனை மாத்திரமே மையமாக வைத்து ஜீவித்திருப்பீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன தெரியுமா சொல்றாரு? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். அவருடைய வாழ்க்கையின் மையத்துல யார் இருந்தார்? இயேசு இருந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையின் மையத்துல ஆண்டவர் இருக்கிறாரா? நமக்கு இந்த சத்தியம் தெரியுமா? என் வாழ்க்கையில ஏற்படுகிற எல்லா நிகழ்ச்சிகளிலும் கர்த்தர் கூட இருந்து என்னை காப்பாற்றுவார். என் வாழ்க்கையில ஏற்படுற எல்லா போராட்டங்கள், எல்லா யுத்தங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நடத்துவார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை ரட்சிக்கப்பட்ட உடனே நீங்க இந்த ராஜ்யத்தின் பிள்ளைகள் அல்ல, நீங்கள் பரம ராஜ்யத்தின் பிள்ளைகள். மறந்துடாதீங்க. அதனால்தான் கொலோசியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்றாரு, நாம முன்னாடி ஒரு ராஜ்யத்துல இருந்தோம், ஆனா இப்பொழுது வேற ஒரு ராஜ்யத்துல வந்துட்டோம்னு சொல்றாரு. பாருங்க, மனம் திரும்பி பாவமன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் எந்த ராஜ்யத்திலிருந்து எந்த ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டாங்க? கொலோசியர் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து கவனிங்க. இருளின் அதிகாரத்தின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இப்ப எந்த ராஜ்யத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க? ஒளியின் ராஜ்யத்துல வந்துட்டீங்க. முன்னாடி எந்த ராஜ்யத்துல இருந்தீங்க? இருளின் ராஜ்யத்துல இருந்தீங்க. இருளின் ராஜ்யத்துல ஒரு மனிதன் இருக்கும்போது என்ன இருக்கும்? சஞ்சலம், தவிப்பு, கண்ணீர், கவலை, இதுதான் இருக்கும். இருளின் ராஜ்யத்துல சமாதானம் கிடையாது. இருளின் ராஜ்யத்துல அங்கே சுபிக்ஷம் கிடையாது. உண்மையான ஆசீர்வாதம் கிடையாது. அந்த இருளின் ராஜ்யத்திலிருந்து தேவன் நம்மை மீட்டெடுத்து தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்ற நினைவு எப்பொழுதுமே நமக்கு இருக்கணும். அதற்காக தேவன் நாம் ஸ்தோத்திரிக்கணும். We have to always thank God for bringing us into his kingdom. அவருடைய ராஜ்யத்தில் நம்மை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும். இந்த ஸ்தோத்திரம் செய்கிற நீங்க பிள்ளைகளாக இருப்பீங்கன்னா, சிவந்த சமுத்திரம் வேணா உங்க வாழ்க்கையின் யாத்திரையில தடைக்கல்லாய் வரலாம், தடையா வரலாம், ஆனா நீங்க பயப்படவே மாட்டீங்க. சிவந்த சமுத்திரம் முன்னாடி நின்றது. எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் பயப்படல. ஒரு கூட்டம் தான் பயந்தது, ஒரு கூட்டம் பயப்படவே இல்லை. ஏன் தெரியுமா? மோசேயை போல, ஆரோனை போல, மிரியாமை போல, யோசுவாவை போல, காலேபை போல இன்னும் பல இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். அவர்கள் ஜீவியத்தின் மையத்திலே யார் இருந்தார்னா தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே இருந்தார். அவர்கள் ஜீவியத்தின் மையத்திலே ஆண்டவர் இருந்தபடியினாலே அவர்களுடைய யாத்திரையில சிவந்த சமுத்திரம் பிரவாகித்து ஓடினாலும் அவர்களுக்கு அதை கண்டு பயம் இல்லை. பின்பாக பெரிய பார்வோனின் சேனை அவர்கள் பின்தொடர்கிறது, கொக்கரித்து கொண்டு வருகிறது. நான் பின்தொடர்வேன், நான் அவர்களை கொள்ளையிடுவேன், அவர்களை கொள்ளையிட்டு பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும் என்று சொல்லி பட்டயத்தை உருவேன் என்று சொல்லி வேகத்தோடு வந்து கொண்டிருக்கிற அந்த பார்வோனின் சேனைகளை கண்டு கூட இந்த ஜனம், இந்த மக்கள் ஒரு நாளும் பயப்படவே மாட்டார்கள். பயப்படவும் இல்லை. மோசே பயப்படல, ஆரோன் பயப்படல, மிரியாம் பயப்படல, யோசுவா பயப்படல, காலே பயப்படல. இன்னும் தேவனை தங்களுடைய ஜீவியத்தின் மையமாக வைத்திருந்த அனைத்து ஜனங்களும் பயப்படல. ஆனா அடுத்த சாரார் பயந்தாங்க. இவங்க ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், இவங்க மீட்டெடுக்கப்பட்டது உண்மைதான், பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இவர்களுக்காக சிந்தப்பட்டது உண்மைதான். ஆனாலும் அவங்க வாழ்க்கையில முதன்மையான இடம் யாருக்கு கொடுக்கல? மீட்டெடுத்த ஆண்டவருக்கு கொடுக்கவில்லை. இவர்கள் தேவனை ஸ்தோத்திரிக்கவில்லை. நல்ல கவனிங்க, முதல் காரியத்தை கவனிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில தேவன் யுத்தம் செய்யணும்னா நீங்களும் நானும் எப்பொழுதுமே தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிற பிள்ளைகளாக இருக்கணும். எதற்காக ஸ்தோத்திரம் செலுத்தணும்? என்னை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்தாரே, அதற்காக ஸ்தோத்திரம். என்னை சாபத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்தாரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு காலத்துல நான் பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்து போயிருந்தேன். என் வாழ்க்கை முழுவதும் சஞ்சலத்தோடும் தவிப்போடும் இருந்துச்சு. என் வாழ்க்கை முழுதும் இருளும் அந்தகாரமும் இருந்துச்சு. ஆண்டவரே, இந்த இருளும் அந்தகாரம் உள்ள இந்த வாழ்க்கையிலிருந்து என்னை உம்முடைய ரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி மீட்டெடுத்து உம்முடைய பிள்ளையாய் மாற்றி
உம்முடைய ஒளியின் ராஜ்யத்தின் அங்கமாயினை மாற்றினீரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி என்று மீட்டெடுக்கப்பட்ட நாளிலிருந்து சொல்ல பழக வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கூட்டத்தார் ஆண்டவரை ஸ்தோத்திரித்தார்கள். தேவன் கொடுத்த விலையேறப்பெற்ற ரட்சிப்புக்காக நன்றி சொன்னார்கள். ஆண்டவர் அவர்கள் மேல் பாராட்டின இரக்கத்துக்காகவும் கிருபைக்காகவும் நன்றி சொன்னார்கள். ஆனா இன்னொரு சாரார் எப்படி இருந்தாங்கன்னா, கர்த்தர் செய்த பெரிய ரட்சிப்பை என்ன செய்யல, நினைக்கவே இல்லை. எப்பா, தற்காலிகமா விடுதலை கிடைச்சதே ஸ்தோத்திரம், அவ்வளவுதான். அந்த ஸ்தோத்திரம் எல்லாம் தற்காலிகமா இருக்கும். தவிப்பு, அங்க வேலை வாங்குறான், என்ன ரொம்ப என்ன செய்யறான், எகிப்தியர்கள் என்ன செய்யறாங்க, எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. வைக்கோலும் கொடுக்காம செங்கல் அருன்னு சொல்றான். இப்படிப்பட்ட கொடுமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ல சரீர பிரகாரமான விடுதலையை விரும்பினவர்கள் அந்த விடுதலை பெற்றுக்கொண்டு சந்தோஷப்பட்டாங்க. ஆனா பிற்பாடு அவங்க தேவன் செய்த உபகாரத்தை அவங்க மறந்துட்டு தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா கிருபையுள்ள தேவன் மீண்டும் மீண்டும் நம்முடைய இந்த செயலை, இப்படிப்பட்ட செயல் செய்த இஸ்ரவேல் ஜனங்களை மன்னிக்க விரும்பினார். அதனால்தான் மோசே ஊழியக்காரர் மூலம் சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா. இப்ப சொல்லும் போதே மோசே என்ன தெரியுமா சொன்னாரு, அந்த ஜனங்களை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு, தேவனை தங்களுடைய வாழ்க்கையின் மையமாய் வைக்காத இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, ரட்சிக்கப்பட்டும் அந்த ரட்சிப்பின் மேன்மையை உணராத பிள்ளைகளை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு, பயப்படாதிருங்கள், பயப்படாதீங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள், காண மாட்டீர்கள். நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய போராட்டம் உண்டு என்பதை எப்பொழுதுமே மறந்துடாதீங்க. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம விசேஷித்த ஜனம் சொன்னேன், நம்ம தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளா மாறிட்டோம். அப்போ இருளின் ராஜ்யத்துல இருக்கிற அதிபதி என்ன செய்வான், உங்களுக்கு விரோதமாக வேலை செய்யதான் செய்வான். அவன் சொல்லுவான், பின்தொடருவான், ஐயோ விட்டுட்டேனே, என் ராஜ்யத்துல இந்த மனுஷனை விட்டுட்டேனே, அவன் எனக்காக வேலை செய்யணுமே, பின்தொடருவான், பின்தொடருவான். எப்படியாவது என்ன பிடிச்சிருவேன், சங்கரிப்பேன், இவனை என் கூட்ட வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி பின்தொடருவான். நம்ம என்னைக்குமே விழிப்பா இருக்க பழகணும். ஆவிக்குரிய பிள்ளைகள் எப்பவுமே விழிப்பா இருக்கணும், தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருக்கணும். ஒரு வசனத்தை எனக்காக வாசிங்க, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான், சுற்றி திரிகிறான். நல்ல கவனிங்க, உங்களுக்கு ஒரு எதிராளி உண்டு. அந்த பிசாசுக்கு நீங்க எதிர்த்து நிக்கணும்னா தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்க. பி சோபா, தெளிந்த புத்தியுள்ளவராயிருங்க. இந்த ரட்சிக்கப்பட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்கள ஒரு பிரிவு பயந்தாங்களே, அவங்க ஏன் பயந்தாங்க தெரியுமா? அவங்க தெளிந்த புத்தியுள்ளவர்களா இல்லைன்னு அர்த்தம். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் மையத்துல ஆண்டவர் வைக்கல. ஒண்ணு, தங்கள் வாழ்க்கையின் முதன்மையான இடத்தை ஆண்டவருக்கு கொடுக்கல, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஒரு காரியம். 2வது காரியம், ஏன் அவங்க பயந்தாங்க தெரியுமா? அவர்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்கல. ரட்சிக்கப்பட்ட உடனே நீங்களும் நானும் இந்த சரீரத்தை காட்டிலும் ஆத்மாவுக்கு அதிகமான போஜனம் கொடுக்க தெரியணும். புரியுதா நான் சொல்றது? ஒரு தேவ பிள்ளை இப்பதான் குழந்தையா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் தெளிந்த புத்தியுள்ள இருக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி அவன் எது மேல வாஞ்சியா இருப்பான்? இதே பேதுரு சொல்லி தராரு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருங்க. பாத்தீங்களா? அப்போ பயப்படாம இருக்கணும்னா தெளிந்த புத்தியுள்ள இருக்கணும். தெளிந்த புத்தியுள்ள இருக்கணும்னு என்ன செய்யணும்? நம்ம மனச, இருதயத்தை கவனமா பாதுகாக்க தெரியணும். அதுக்கு நல்ல போஜனம் கொடுக்க தெரியணும். என்ன போஜனம்? குழந்தையா இருக்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய பால் தேவை, சத்தான அந்த ஆகாரம் தேவை, அந்த ஞான பால். அது எது?
தேவனுடைய வசனம் என்னும் ஞானப்பால். இல்ல, தேவனுடைய வார்த்தை என்னும் ஞானப்பால். அந்த வார்த்தை என்னும் ஞானப்பாலை நம்ம உட்கொள்கிறோமா? உட்கொள்ளதான் நீங்க விழிப்படைய ஆரம்பிச்சிருவீங்க. வசனம் தான் நம்மை உணர்வுள்ளவராய் மாற்றும். வசனம் தான் நம்மை உயிர்ப்பிக்க உதவி செய்யும். வசனம் தான் நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாய் மாற்றும். அப்ப வசனத்தை தியானிக்க 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 உங்களுக்கு என்ன வெளிப்பாடு வரும்? கர்த்தரை குறித்த அறிவு வந்துட்டே இருக்கும். கர்த்தரை குறித்த அறிவு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஆண்டவரை ஸ்தோத்திரிச்சு ஆண்டவரை முதன்மையான இடத்துல வைத்த மக்களுக்கு எப்படி கிடைச்சது தெரியுமா? அவங்களுக்கு தெரியும். என்ன தெரியுமா தெரியும்? அவங்க வாழ்க்கையில கர்த்தரை முன் வச்சிருக்காங்க, கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு நல்லா தெரியும். 21 யாத்திரையாம் 13:21 கவனிங்க. அவர்கள் இரவும் பகலும் வழி நடத்த கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்தை அவர்களுக்கு முன் சென்றார். அவங்களுக்கு தெரியும், எனக்கு முன்பாக ஆண்டவர் செல்கிறார். என்னை மீட்டெடுத்த ஆண்டவர் முன்னாடி தான் செல்றாரு. அவர் என்னை எப்படி பாதுகாக்கிறாரு? மேக ஸ்தம்பத்தின் மூலமாக, அக்னி ஸ்தம்பத்தின் மூலமாக. பகல்ல எனக்கு பகலில் வழிநடத்த என்ன வச்சிருக்காரு? மேக ஸ்தம்பம். இரவில வெளிச்சம் காட்டுவதற்கு அக்னி ஸ்தம்பம் வச்சிருக்காரு. எவ்வளவு நல்ல தேவன்! இன்னைக்கு வேத வசனம் என்னும் இந்த மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறாரா? வேத வசனம் தான் நம் பாதைக்கு வெளிச்சம், கால்களுக்கு தீபம், இல்லையா? இந்த வேத வசனத்தை நீங்க உட்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு முன் நடக்கிறார் என்ற சத்தியம் தெரியுதா? அப்ப நீங்க பயப்படுவீங்க? பயப்பட மாட்டீங்க. அதனாலதான் தெளிந்த புத்தி உள்ளவரா இருங்கன்னு சொல்றேன். நீங்க தெளிந்த புத்தி உள்ளவரா இருக்குன்னா ஏதோ அப்படியே கண்ணெல்லாம் திறந்து அப்படி வச்சுட்டு பார்க்கணும்னு இல்ல. வேத வசனத்தின் மூலமாக உணர்வடைந்து கொண்டே இருங்க. வேத வசனம் உங்களை கைட் பண்ணிட்டே இருக்கும். ஆவியானவர் எப்படி நடத்துவார்? சத்தியத்துல நடத்துவார். பயப்படாம இருக்கணும்னா தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. அப்போ பேதுரு என்ன சொல்றாரு? உங்க மனதின் அறைய கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. எப்படி? வாசிங்க 1 பேதுரு அதனுடைய 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய். எப்படி தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும்? முதல்ல சொன்னேன், வசனத்தை நல்லா தியானிக்கணும், உட்கொள்ளணும். வசனத்தின் மூலமாக உணர்வடையணும். வசனம் நம்ம வழி நடத்துறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். 2வது, உங்க மனதின் அறையை என்ன செய்யுங்க? கட்டுங்க. இந்த வசனம் தான். இந்த வசனத்தின் மூலமாக இன்னும் அடுத்த லெவல்ல போங்க. என்ன செய்யுங்க? உங்க மனதின் அறையை கட்டி கொள்ளுங்க. மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க. ஏன்னா எப்போ நம்மளை தாக்குவான்னு தெரியாது. சாத்தான் தாக்குற ஒரு இடமே எதுதான்? உங்க மனசு தான். இருதயத்தை தாக்குறதுக்கு முன்னாடி எதை தாக்குவான்? மனசை தான் தாக்குவான். மனம் தான் ஸ்ட்ராங் ஹோல்டு. ஒரு தேவ மனிதனுடைய மனம் தேவனுக்கு அவன் ஒப்பு கொடுத்திருப்பான் என்றால் அதை பத்திரமாய் பாதுகாப்பான் என்றால் தேவன் அந்த மனதின் மூலமாக தேவன் அவனை பயன்படுத்துவார். அவனோட குழந்தை அவனை வழி நடத்துவார். அதே இந்த மனசை வீணான சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்து, அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்து, அந்த மனசை பிசாசுக்கு திறந்து கொடுப்போனா பிசாசு உள்ள பூந்துருவான். மனதின் மூலமாக உட்பிரவேசித்து அவன் எங்க வரான்? இருதயத்துல வரான். இருதயத்தை ஆட்கொண்டானா நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவான். அதனால ஒரு நாளும் இதுக்கு இடம் கொடுத்துடவே கூடாது. சோ நல்ல கவனிங்க. பயப்படாம இருக்கணும் அப்படின்னு கேட்டா, என்ன பிரச்சனை வந்தாலும், எனக்கு முன்னாடி சிவந்த சமுதிரம் இருக்கட்டும், எனக்கு பின்னாடி பார்வோனின் பெரிய வலிமையான ஒரு சேனை வரட்டும், ஆனாலும் என் ஆண்டவர் என்னை மீட்டெடுத்த ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். என்ன வாக்கு? பாலும் தேன் ஓடுகிற தேசத்துக்கு நான் உன்னை அழைத்து செல்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த தேவனை என் வாழ்க்கையின் மையமாக வைத்திருக்கேன். அதனால நான் பயப்பட மாட்டேன். அந்த தேவனை நான் மையமா வைக்கிறது மட்டும் இல்ல, நான் தெளிந்த புத்தியுள்ளவனா இருப்பேன். எனக்கு இப்போ தெளிந்த புத்தி வந்துருச்சு. முன்னாடி இருளின் ராஜ்யத்துல இருந்தேன், தெளிவே இல்லை. இப்போ ஒளியின் ராஜ்யத்துல வந்துட்டேன், தெளிவு வந்துருச்சு. எனக்கு என்னுடைய லக்கு என்னன்னு தெரியும், என்னுடைய நோக்கம் என்னன்னு தெரியும். தேவன் என்னை கொண்டு என்ன வைத்திருக்கிறார், என்ன சித்தம் வைத்திருக்கிறார், அது எனக்கு தெரியும். ஆகவே நான் தெளிந்த புத்தியுள்ளவனா இருந்து அதுக்கு நான் என்ன செய்வேன்? நல்ல வேத வசனத்தை தியானிப்பேன். நல்ல அந்த வேத வசனத்துக்கு நான் என் வாழ்க்கையில இடம் கொடுத்து கீழ்ப்படிவேன். அந்த வேத வசனம் சொல்றபடி நடப்பேன் என்று சொல்லி நீங்க அர்ப்பணித்து உங்க மனசை கட்டிட்டீங்கன்னா, அறையை கட்டி கொண்டு பரிசுத்தத்துல காத்துக்கொண்டு நீங்க ஜீவிக்க ஆரம்பிச்சுட்டா ஒரு நாளும் பயப்படவே மாட்டீங்க. ஆனா இவங்க பயந்ததுக்கு காரணம் என்ன? இவங்க தங்க மனதின் அறையும் கட்டல, இவங்க வேத வசனத்துக்கும் தங்க வாழ்க்கையில இடம் கொடுக்கல, தேவனுக்கு முதன்மையான ஸ்தானமும் கொடுக்கல, தேவனை ஸ்தோத்திரிக்கவும் இல்லை. அதனால இவங்க பயந்தார்கள். இப்போ மோசே அன்பா சொல்றார், எப்பா நீங்க பயப்படாதுங்க,
நீங்க நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை என்ன செய்வீங்க? பார்க்க போறீங்க. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி ஒருபோதும் காண்பதில்லை. இந்த நேரத்தில் தான் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்ற ஒரு சத்தியத்தை மோசே இஸ்ரவேல் ஜனங்களும் சொல்றாரு. அப்ப நம்முடைய ஆவிக்குரிய போராட்டம் வருது இல்லையா? நம்ம ரட்சிக்கப்பட்டோம், உண்மைதான். ஆவிக்குரிய போராட்டம் வருது. நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்? அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. வாசிங்க எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கவனிங்க. 10, 11. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நல்லா கவனிங்க. உங்களுக்கு போராட்டம் இருக்கு. அந்த போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. ஏன்னா நீங்க ஆவிக்குரிய பிள்ளைகள். உங்களுடைய ராஜ்யம் இந்த உலகம் அல்ல, பரம ராஜ்யம். அப்போ தெளிவா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எப்பவுமே ஒரு யுத்தம் இருக்கு. இந்த யுத்தம் எது வரைக்கும் தொடரும்? நீங்க இந்த உலகத்துல நித்திரை அடைவது வரைக்கும் தொடரும். மரணம் சந்திக்கும் வரை தொடரும். இல்லைன்னா வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவது வரைக்கும் தொடரும். ஒரு நாள் போராட்டம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட கேளுங்க. தன்னுடைய வாழ்க்கையின் அந்திம நாட்கள்ல வந்துட்டார். இன்னும் கொஞ்ச நாள்ல நீரோ மன்னன் அவரை சிரசேதம் பண்ண போகிறார். அதுக்கு முன்னாடி ஜெயில இருக்கும்போது தன்னுடைய ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், கடிதம் எழுதுறார். அந்த கடிதம் எழுதும்போது என்ன தெரியுமா எழுதுறாரு? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நல்ல போராட்டத்தை போராடினேன். அப்ப அவருக்கு போராட்டம் இருந்துச்சா இல்லையா? கடைசி நிமிஷம் வரைக்கும் இருந்துச்சா இல்லையா? சிங்கத்தோட போராடினார் சொல்றாரு. சிங்கத்தோட போராடினேன். சத்ருவோட போராடுறாரு. உலகத்தில் இருக்கிற அதிபதிகளோடு போராடுறாரு. ஒரு ஆவிக்குரிய போராட்டம். அந்த போராட்டத்தை பவுல் எப்படி பார்த்தாரு? கெட்ட போராட்டமாவா? நல்ல போராட்டம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் நல்ல போராட்டமா பாருங்க. அந்த நல்ல போராட்டமா பார்க்கிறதுக்கு பவுலே சொல்லி கொடுக்கிற ரகசியம் என்ன தெரியுமா? நீங்கள் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நமக்கு ஒரு வல்லமை தேவைங்க. அந்த வல்லமை யார்கிட்ட இருக்குன்னா கர்த்தர்கிட்ட தான் இருக்கு. ஆகவே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இதுல பலப்படுகிற ஒரு நேரம் இருக்கிறது. நீங்களும் நானும் இந்த போராட்டத்துல ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா கர்த்தரை முன் வைங்க. கர்த்தரை எல்லா விஷயத்திலையும் வைத்து அவருக்குள்ளே பலப்படுங்க. அவருக்குள்ளே பலப்படுங்க. இந்த பலப்பட ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா, தேவன் உங்களோட பேசுவார், உங்களை இடைப்படுவார். இங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொன்னார். இப்ப நம்ம இந்த ஆவிக்குரிய போராட்டத்துல நம்ம ஒன்னும் பெரிய என்ன சொல்றதுல யுத்தம் நடத்த போறது இல்ல. போராட்டம் நமக்கு தான். ஆனா போராட்டத்தை யார் கையில கொடுத்துடணும்? கர்த்தர் கையில கொடுத்துடணும். போராட்டத்தை நீங்க வச்சு என்னைக்கு வரைக்கும் போராடுறீங்களோ உங்களால் ஜெயிக்க முடியாது. போராட்டத்தை யார் கையில கொடுத்துருங்க. அதனாலதான் முன்னாடியே சொல்லிட்டாரு பவுல், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படு. அப்படின்னு அர்த்தம், அவர்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துரு. அவருக்குள்ள உன்னை காத்துக்கொள். நீங்க அதை கொடுத்து பாருங்க, யுத்தம் யாருடையதா மாறிடும், போராட்டம் யாருடையதா மாறிடும், கர்த்தருடையதா மாறிடும். இந்த பேட்டர்ன் நீங்க பாத்தீங்கன்னா வேதத்துல எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாய் பெரிய சத்துருக்களின் சேனை வந்துச்சு. அந்த சத்துருக்களின் சேனையை கண்டு யோசபாத்துக்கு ஆரம்பத்துல சின்ன ஒரு பயம் வந்துச்சு. ஆனா அந்த பயத்தை நீக்கி தேவ சமூகத்துல போய் தன்னை தாழ்த்தினார். அவருடைய சத்துவத்திலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்பட்டார், கர்த்தருக்குள் பலப்பட்டார், உபவாச ஜெபம் வைத்தார். எல்லா ஜனங்களையும் தேவ சமூகத்துல உபவாசத்தை ஜெபிக்கும்படியா அவரை உற்சாகப்படுத்தினார். உற்சாகப்படுத்தின உடனே ஒரு வல்லமை அவங்களுக்குள்ள வந்துருச்சு, ஒரு பலம் அடைஞ்சிருச்சு. இப்ப அந்த யுத்தம் யாருடையதா மாறிடுச்சு? கர்த்தருடைய யுத்தம் மாறிடுச்சு. யோசபாத் ஒன்னும் பெரிய யுத்தம் செய்யல, அந்த யுத்தத்தை நடத்தினவர் ஆண்டவரே. அதே போல ஆசா ராஜாவை நமக்கு வாசிக்கிறோம். ஆசா ராஜாவுக்கு விரோதமாய் எத்தியோப்பியர்களின் ஒரு பெரிய சேனை வந்துச்சு. அந்த சேனையை கண்டு ஆரம்பத்துல ஆசாவும் பயந்தார் தான். ஆனா ஆசாவுக்கு வயத வசனத்துல பலப்பட்ட மனுஷன்.
வசனத்திலே அவன் அதிகமாய் தன்னை பலப்படுத்தி கொண்டான். அந்த மனிதன் என்ன செய்தான்? அந்த ஜனங்களை, அந்த சத்துருக்களை கண்டு, அந்த சத்ருவின் திரள் சேனையை கண்டு பயப்படல. தேவ சமூகத்துல ஓடி போறான். ஆண்டவரே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது உனக்கு லேசான காரியம் என்று சொல்றான். ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்தான். ஒப்பு கொடுத்தவன வசனம் சொல்லுது, அந்த யுத்தம் ஆசாவுடைய யுத்தம் இல்ல, கர்த்தருடைய யுத்தமா மாறிடுச்சு. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா. அப்ப இது கர்த்தர் என்னுடைய யுத்தத்தை நடத்தணும் அப்படின்னு நீங்க சொன்னாதான் உங்க வாழ்க்கையில வெற்றி. உங்க போராட்டம், உங்க பிரச்சனை எல்லாம் நீங்களே சுமக்காதீங்க. யார்கிட்ட கொடுத்துருங்க. நம்முடைய பாரத்தை தினந்தோறும் சுமக்கிற தேவன் உண்டு. அணு தினமும் நம்முடைய பாரத்தை சுமக்கிற தேவன் உண்டு. பேதுரு அதான் சொல்லிக் கொடுக்கிறாரு, உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறவர். நம் தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்ம விசாரிக்கிற தேவனுங்க. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மாத்திரம் மீட்டெடுப்பாரா? அந்த மீட்டெடுக்கிற வேலை அவரை செய்ய முடியும்னா, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை நமக்கு கொடுக்க முடியும்னா, நமக்கு வாக்கு பண்ணி நல்ல கானான் தேசத்தை வாக்கு பண்ணி இருக்கிறாரு, பரலோக ராஜ்யத்தை நான் உனக்கு தருவேன்னு சொல்லி இருக்கிறாரு. அதில் அழைத்து செல்வாரு. அவர் நம்மளை கைவிட்டுருவாரு. கைவிடவே மாட்டார். கைவிடவே மாட்டார். ஒரு நாளும் நம்மளை கைவிட மாட்டார். அப்போ நாம் தான் அவருக்குள்ள அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே, இந்த போராட்டம் என்னுடையது அல்லப்பா, இது உம்முடைய போராட்டம். வியாதியின் வேதனைகள், நம்ம எதிர்பாராத சோதனைகள், எதிர்பாராத போராட்டம், இந்த எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தரை முன்னிறுத்துங்க. ஆண்டவரே, நீங்க எடுத்து நடத்துங்கப்பா, நான் உம்முடைய பிள்ளை இப்படி சொல்லி பாருங்க. அப்ப என்ன செய்வார்? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண. கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சாருன்னா என்ன செய்வார் பாருங்க. மோசையின் மூலமாக தேவன் சில கைட்லைன்ஸை கொடுக்கிறார். என்ன செய்யறார் கவனிங்க. முதலாவது 15வது வசனத்தை கவனிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, இப்ப மோசே கர்த்தரிடத்துல தன்னுடைய அந்த யுத்தத்தை வச்சுட்டார். ஏன்னா பார்வோனின் சேனை பின்னாடி வந்துட்டே இருக்கு. மோசையால நினைச்சாலும் பார்வோனின் சேனை என்ன செய்ய முடியாது, தோற்கடிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இவர்கிட்ட பட்டயமும் இல்ல, அவர்கிட்ட வீரர்களும் இல்ல, வீராங்கனைகளும் இல்ல, ஜெயிக்கவே முடியாது. உலக பிரகாரமா பார்த்தா மோசையால பார்வோனின் சேனையை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா பார்வோனுடைய சேனை மிக வலிமையான சேனை, அதை மேற்கொள்ள முடியும். அவன் மோசை என்ன செய்கிறார் கவனிங்க. மோசை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறாரு. இந்த யுத்தம் ஆண்டவரை உம்முடையதப்பா, நீங்க எடுத்து நடத்துங்க, நான் உமக்குள் என்ன காத்துக்கொள்கிறேன், அவ்வளவுதான். உடனே ஆண்டவர் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். என்ன செய்வார் கவனிங்க. முதல், நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. முதல் காரியத்தை சொல்லுவாரு, புறப்பட்டு போ. நீங்க தேவ சமூகத்துல கற்றுக்கொள்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும் என்றால், உங்க போராட்டத்தின் நேரத்துல தேவ பாதத்திலே போய் அமர்ந்திருந்து அவருடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்கிற அந்த எண்ணம் இருக்கும் என்றால், நீங்க கற்றுக்கொள்வீர்கள் என்றால், தேவன் உங்களை பார்த்து சொல்வாரு, மகனே மகளே, நீ ஏன் நின்று கொண்டிருக்கிறாய், புறப்பட்டு செல். ஆண்டவரே, முன்னாடி சிவந்த சமுத்திரம் இருக்கு, நான் தானப்பா சொல்றேன், முன்னாடி போ. நிறைய நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனையுடைய அந்த பிரச்சனையை பார்க்கும்போது நமக்கு என்ன வருது, நம்பிக்கை இழக்கிறோம். நீங்க ஒரு நாளும் உங்க பிரச்சனையை பார்க்காதீங்க. சிவந்த சமுத்திரம் இன்னும் பிளக்கல, அது உண்மைதான். தட் இஸ் ஆல்சோ எ ஃபேக்ட், உண்மைதான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி என்னதான் நிக்குது, சிவந்த சமுத்திரம் அப்படியே நிக்குது. எப்படிடா கிராஸ் பண்ண போறோம்? பின்னாடி பார்வோனின் திரள் சேனை, கஷ்டம்தான். ஆனா ஆதிமத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு, மகனே மகளே, இந்த பார்வோனின் சேனையும் பார்க்காத, முன்னாடி இருக்கிற சிவந்த சமுத்திரத்தையும் பார்க்காத, இதை கடக்க முடியாதுன்னு நினைக்காத, உன்னை அழைத்தவர் நான் அல்லவா, நான் உண்மையுள்ளவர். புறப்பட்டு போ, புறப்பட்டு போ. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, எவ்வளவு நல்ல தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அதனால்தான் நம்முடைய ஓட்டத்தை எப்படி நம்ம ஓடணும், எபிரேயர் சொல்லி தர்றார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, அவரை பார்த்து கொண்டே
பொறுமையோடு ஓட கடவோம். ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ். நம்முடைய கண் எங்க ஃபிக்ஸ் பண்றோமோ அதை வச்சுதான் நம்முடைய வாழ்க்கையில வெற்றியும் தோல்வியும் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட உண்மை, போராட்டத்தை மேற்கொள்ளணுமே, போராட்டத்துல ஜெயம் பெற்று ஜெயம் கொண்ட வீரர்களாய் மாறணுமே. அப்படின்னா என் கண் யார் மேல் பதிக்கப்பட்டிருக்கணும் கேட்டா, என்னை மீட்டெடுத்த இயேசுவின் மேல். என்னை எகிப்தின் அடிமைத்தனத்தை மீட்டெடுக்க முடியும்னா இந்த சிவந்த சமுத்திரத்தையும் கடந்து போக உதவி செய்ய என் தேவனால் முடியும். இந்த பார்வோனின் சேனையினுடைய பிடியிலிருந்து என்னை விடுவித்த தேவன் இந்த பார்வோனின் சேனை மீண்டும் என் மேல் வெற்றி கொள்ள விட மாட்டார் என்ற ஆணித்தரமான ஒரு நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கணும். முதல்ல புறப்பட்டு போங்கள். புறப்பட்ட போறதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க? அதான் சொன்னேன், அவருடைய கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. பலப்படுறது என்ன அர்த்தம்? சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளும். இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் தியானிங்க. அதுல சர்வாயுத வர்க்கம் கொடுக்கப்பட்டிருக்கா? சர்வாயுத வர்க்கத்துல என்னென்னலாம் இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். முதல், சத்தியம் என்னும் கச்சை. இரண்டாவது, நீதி என்னும் மார்க்கவசம். மூணாவது, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. நான்காவது, பொல்லாங்கனையும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை. அடுத்தது, ரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவவசனமாகிய ஆவியின் பட்டத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இதுதான் நீங்க தரித்துக் கொள்ளணும். இதுதான் சர்வாயுத வர்க்கம். சரியா? இதுக்கு பிறகு ஜெபிக்கணும், அது வேற இருக்கு. இப்ப நல்லா கவனிங்க. இந்த சர்வாயுத வர்க்கத்துல ஒரு காமன், ஒரு எல்லாத்தையும் ஒரே ஒரு வார்த்தையில சேர்த்துடலாம், இணைச்சிடலாம். அது என்ன பதம் சொல்லுங்க? வேத வசனம். கரெக்டா? நல்லா கவனிச்சு பாருங்க. வேத வசனம் தான் மைய பொருள். இந்த வேத வசனத்துல தான் உங்களுக்கு அப்படியே பிரிச்சு அழகா கொடுக்குறாரு. கச்சையா கொடுக்குறாரு, ஹெல்மெட்டா கொடுக்குறாரு, கேடகமா கொடுக்குறாரு, எல்லாம் கொடுக்குறாரு. இத தரித்து கொள்ளணும்னா என்ன செய்யணும்? சும்மா தரித்து கொள்ள முடியாதுங்க. தேவ சமூகத்துல போய் அமர்ந்திருந்து கற்றுக்கொள்ளும். இயேசு இந்த உலகத்துல ஆவிக்குரிய போராட்டத்தை எப்படி ஜெயிச்சார் தெரியுமா? வசனத்தினால. அதுக்கு அவர் செய்த வேலை என்ன தெரியுமா? வாசிங்க. ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இலை படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். நல்லா கவனிங்க. இதுதான் இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம். இவர் ஏன் ஆவிக்குரிய இந்த போராட்டத்தை ஜெயித்தார்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல மனிதனாய் வந்தபோது இயேசு ஏன் இந்த ஆவிக்குரிய போராட்டத்தை ஜெயித்தார்னா, அவர் ஊழியம் சரியாக ஏன் செய்ய முடிந்ததுன்னு கேட்டீங்கன்னா, கல்விமான்களின் நாவு அவருக்கு ஏன் கிடைத்தது தெரியுமா? ஆண்டவர் எழுப்பும் போது எழும்பினார். எழும்பிட்டு காலைதோறும் என்ன செய்யறாரு? கற்றுக்கொள்ளுகிறவனை போல அவர் சமூகத்துல போய் கற்றுக்கொள்ள உட்கார்றாரு. இந்த வேலையை நீங்களும் நானும் செய்யணும். நீங்க தேவ சமூகத்துல போய் எவ்வளவு நேரம் வேதத்தை தியானிக்கிறீங்க? ஆண்டவருடைய சத்தத்தை எவ்வாறாக கேட்கிறீங்க? நீங்க தனிப்பட்ட உங்களுடைய அனுதின வாழ்க்கையில வேதத்தை எவ்வளவு வாசித்து தியானிக்கிறீங்க? ஒண்ணு. சபையில வரும்போது வேத வசனத்தை எவ்வளவு ஆர்வமா கவனிக்கிறீங்க, கேட்கிறீங்க, அதை போய் பிற்பாடு தியானிக்கிறீங்க. இதெல்லாம் செஞ்சு பாருங்க. நீங்க கற்றுக்கொள்கிறது போல நீங்க கற்றுக்கொண்டீங்கன்னா என்ன திரும்ப செய்வாரு? தேவன் உங்களை பலப்படுத்துவார், உங்களை ஊழியத்துல பயன்படுத்துவார், தம்முடைய சித்தத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்துவார். இயேசுவுக்கு சிலுவை பாட சகிப்பதற்குள்ள பலன் எங்க கிடைச்சது தெரியுமா? இந்த கற்றுக்கொள்கிறதுல தான் கிடைச்சது. பிற்பாடு பாருங்க, அவர் சிலுவையில எப்படி பாடப்பட போகிறார் என்பதையும் அதுல குறிக்கும். அடுத்த வசனமே, கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை, அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பீக்கிறவர்களுக்கு என் தாடையையும் ஒப்பு கொடுத்தேன். இப்போ யாராவது செய்ய முடியுமா? என்னை அடிக்க வராங்க, என் தாடியை பிடிச்சு இழுக்கிறாங்க, என்னை குட்ட போறாங்க, என்ன உதைக்க போறாங்க, சாட்டையால் அடிக்க போறாங்க.
இதுக்கு நான் ஒப்பு கொடுப்பேனா? இயேசு அதுக்கு ஒப்பு கொடுத்தார். ஏன் தெரியுமா? இது தேவ சித்தம் அவருக்கு தெரியும். பிதாவின் சித்தம் இது. எல்லா மனிதனுடைய ரட்சிப்பிற்காக மரிக்க வேண்டியது பிதாவின் சித்தம். கல்வாரி சிலுவையில் அவர் மரிக்கணும், ரத்தத்தை சிந்தணும், அதுக்கு முன்னாடி பாடுகள் பட வேண்டும். இது தேவனுடைய சித்தம். இந்த சித்தத்துக்கு அவர் ஒப்பு கொடுக்க தேவன் தைரியத்தை எங்க இருந்து கொடுத்தார் தெரியுமா? அவருடைய பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொண்ட பொழுது. ஊழியம் வலிமையா செய்யறது மட்டுமல்ல, தேவ சித்தத்தையும் நிறைவேற்ற தேவையான வலிமையை தேவனுடைய பாதத்திலே தான் இயேசு கற்றுக்கொண்டார். இன்னைக்கு நீங்க சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளணும்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நல்லா கற்றுக்கொள்ளுங்க. வேத வசனத்தை கற்றுக்கொள்ள பழகுங்க. கற்றுக்கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில பெரிய ரட்சிப்பை நீங்க பாப்பீங்க. அதனாலதான் சொன்ன, நீ புறப்பட்டு போ. இந்த வசனத்தை கற்றுக்கொண்ட பிறகு என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். பாருங்க, இந்த சத்தியத்தை எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். அப்போ என்ன செய்யணும்? அடுத்தது புறப்பட்டு சொல்லணும்னா நீங்க நல்லா ஜெபித்து விழித்திருங்கள். இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அதுதான். மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களை மாறணுமா? அப்போ நீங்கள் ஜெபத்திலே விழித்திருங்கள். இப்ப ரெண்டாவது தெரியுமா? அப்போ நீங்க நல்ல வேதத்தை தியானிங்க, ஜெபத்திலே விழித்திருங்க. இந்த ரெண்டு காரியத்தை செய்து புறப்பட்டு போங்கள். விசுவாசத்தை கிரியையில வெளிப்படுத்துங்க. என்ன செய்யுங்க? விசுவாசத்தை கிரியையில வெளிப்படுத்துங்க. இப்படி நீங்க புறப்பட்டு போகணும்னு தேவன் அடுத்ததே சொல்வார். புறப்பட ஆரம்பிச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன். ஆண்டவர் சொல்றார், நீ உன் கோலை ஓங்கி. மோசையை பார்த்து சொல்றார், நீ உன் கோலை ஓங்கி. சிவந்த சமுதிரம் முன்னாடி நிக்குதுங்க. எப்படி பிளக்க போறோம் தெரியல. தடைகளை உடைக்கிற தேவன் சொல்றாரு, உன் கையில நான் என்ன கொடுத்திருக்கேன்? தடி. யாருக்கு தடி கொடுப்பாரு தெரியுமா? யாருக்கு கோல் கொடுப்பாரு தெரியுமா? தேவ பாதத்துல எந்த மனிதன் கற்றுக்கொள்கிறானோ, எந்த மனிதன் தன்னை தேவ சமூகத்துல பலப்படுத்துகிறானோ, அந்த மனிதனுக்கு மாத்திரமே தேவன் தடியை கொடுப்பா. எல்லாருக்கும் தேவன் தடியை கொடுக்க மாட்டார். அவருடைய ஊழியத்தை செய்கிற அருமையான மோசே தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். தேவன் அவர் கையில என்ன கொடுத்தாரு? ஒரு தடியை கொடுத்தார். அந்த தடி என்ன காட்டுகிறது? அதிகாரத்தை காட்டுகிறது. விசுவாசிகளுக்கு தேவன் இன்னைக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். தேள்களை மிதிக்கத்தக்கதான அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். நீங்கள் சர்ப்பத்தின் மேலும் தேளின் மேலும் நீங்கள் மிதிப்பீர்கள், ஜெயம் பெறுவீர்கள், சிங்கத்தின் வாயை கட்டுவீர்கள். இந்த அதிகாரத்தை தேவன் உங்க கையில கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரம் என்னும் கோல் உங்க கையில இருக்கு. அந்த கோலை வச்சுக்கிட்டு சும்மா நிக்காதீங்க. என்ன செய்யுங்க? உன் கையே சமுத்திரத்தின் மேல் நீட்டு. நீட்டினாலே போதும். இயேசு விரலை நீட்டினாரா, பிசாசு ஓடிடுச்சு. அந்த விரல் அவ்வளவு வல்லமை. நல்ல கவனிங்க, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் அதிகாரம் பெற்ற பிள்ளைகள், பயப்படக்கூடாது. மோசே அந்த கோலை நீட்டினார். நீட்டின உடனே என்னாச்சு? அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அதிகாரத்தை பயன்படுத்துங்க. அதிகாரத்தை பயன்படுத்தும் போது தேவன் அதிசயங்களை நடத்துவார். இது உங்கள் கண்கள் காணும். அப்போ தேவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தணும்னா என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். மோசே கிட்ட ஆண்டவர் சொன்ன கோலை நீட்டுன்னு சொன்னா நீட்ட மாட்டேன்னு வச்சிருந்தா சமுத்திரம் பிளக்கும். கீழ்ப்படிதல் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் காணப்படணும். கீழ்ப்படிதல் ஏதோ ஒரு நாள் செயல் இல்ல. கீழ்ப்படிதல் இந்த வாழ்க்கை முடியும் வரை நாம் செயல்படுத்த வேண்டிய ஒரு பண்பு. அப்ப கீழ்ப்படிங்க. தேவன் கோலை நீட்ட சொன்னா நீட்டுங்க, அடிக்க சொன்னா அடிங்க. கோல் தேவன் உங்க கையில கொடுத்திருக்காரு, அதிகாரத்தை கொடுத்திருக்காரு சொல்லிட்டு நீங்களா அதிகாரத்துல அவருடைய கைடன்ஸோட அந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்க. ஆண்டவர் சொல்வார், இதுக்காக ஜெபம் பண்ணு, இதுக்காக காரியம் செய், இதுல முன்னேறி சொல்லுவாரு. அதுக்கு உடனே கீழ்ப்படிங்க. பாருங்க, மோசே கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்த உடனே அந்த சிவந்த சமுத்திரம் பயங்கர அவங்களுக்கு பிரச்சனையா இருந்த சமுத்திரம் இரண்டாக பிளந்தது. அப்படியே தண்ணி ஓரம் கட்டிருச்சு. கீழே என்ன ஆயிடுச்சு? நல்ல தரை. இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்களா? நடந்து போனாங்க. எத்தனை பேர் இருந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள்ல? 6 லட்சம் புருஷர்கள். அப்பனா கிட்டத்தட்ட 25 lakhs 25 லட்சம் மக்கள் இருந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்க அந்த சிவந்த சமுத்திரத்தை, அந்த பிளக்கப்பட்ட சிவந்த சமுத்திரத்தின் வழியாக வெட்டாந்தரையில நடந்து போனாங்க.
நடந்து போயிட்டு அவங்க அடுத்த கரையும் வந்து சேர்ந்தாங்க. பின்னாடி வந்த பார்வோனின் சேனை வந்துச்சு பாத்தீங்களா? இந்த சேனையை ஆண்டவர் உள்ள விட்டார். வாப்பா வா மகனே, வா மகனே வா. இவ கர்த்தர் யுத்தம் பண்றாரு பாத்தீங்களா? நீங்க சும்மா இருப்பீங்க. பார்க்க வைப்பாரு, அதிசயத்தை காண பண்ணுவாரு. உள்ள வந்த பார்வோனின் சேனை நினைச்சா பின்தொடரும் போனா எல்லாரும் வெளியில வந்தவொடனே ஆண்டவர் சொன்னார் மோசையை பார்த்து, திரும்பி கோலை நீட்டுன்னு சொன்னாரு. கோலை நீட்டினா மோசே, சமுத்திரம் ஒன்றா சேர்ந்துருச்சு. இவ பார்வோனின் அவனுடைய சமஸ்த சேனையும் அந்த சிவந்த சமுத்திரத்துல மூழ்கி மூச்சு திணறி செத்து போனாங்க. நல்லா கவனிங்க, இவ்வளவு பெரிய அதிசயம் நடந்ததுக்கு காரணம் என்ன? மோசேன் கீழ்ப்படிதல். தேவன் உங்க கையில அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கீழ்ப்படிய ஆரம்பிங்க. இன்னைக்கு நம்ம இதுல இருந்து ஆவிக்குரிய சத்தியத்தை கற்றுக்கொள்ளும். முதல் காரியத்தை கற்றுக்கொள்ளுங்க. இந்த போராட்டத்தின் வேலையில முதலாவது நினைங்க, நீங்க யாருக்குள்ள இருக்கிறீங்க? யாருக்குள்ள இருக்கிறீங்க? கர்த்தருக்குள்ள இருக்கிறீங்க. உங்க ஜீவியத்தின் மையத்துல யார் இருக்கணும்? கர்த்தர் இருக்கணும். அப்ப கர்த்தர் இருக்கணும்னா எதுக்காக நீங்க எப்பொழுதுமே நன்றி சொல்லணும்? தேவன் கொடுத்த விலையேற பெற்ற மீட்புக்காக நன்றி சொல்லி கொண்டிருக்கணும். அவருடைய ராஜ்யத்துல நம்ம கொண்டு வந்ததுக்காக நன்றி சொல்லணும். இது செய்யணும். அப்ப செஞ்சா நம்ம ஒரு நாளும் பயப்பட மாட்டோம். அடுத்தது நம்ம சொன்ன தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருங்க. முதன்மையான இடத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருங்க. அப்ப தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருக்கணும்னா என்ன செய்யணும்? வேத வசனத்தை உட்கொள்ள தெரியணும், தியானிக்க தெரியணும், ஜெபிக்க தெரியணும். இதெல்லாம் இருந்தா தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருங்க. உங்க மனதின் அறை என்ன செய்யுங்க? கட்டி கொள்ளுங்க. பரிசுத்தத்துல உங்களை காத்து கொள்ளுங்க. இப்படி செஞ்சீங்கன்னா ஒரு நாளும் தீமையை கண்டு நீங்க பயப்பட மாட்டீங்க. ஒரு நாள் போராட்டத்தின் வேகத்தை கண்டு பயப்பட மாட்டீங்க. பிரச்சனையை கண்டு நீங்க மன துக்கத்துல போக மாட்டீங்க. அப்ப இப்படி நடக்கும்போது அடுத்ததே ஆண்டவர் நம்முடைய யுத்தத்தை அவர் நடத்துவார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் என்ன செய்யணும்? நம்ம பலப்படுத்திக் கொள்ளணும். பலப்படுத்தி கொள்ள அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம தேவ சமூகத்தை கற்றுக்கொள்ளும். ஆண்டவர் சமூகத்துல பாதத்துல ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாங்கன்னு சொன்னா அந்த சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரிப்பிக்க உதவி செய்வார். சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சிட்டீங்கன்னா தீங்கு நாள்ல நீங்க நிற்க திராணி உள்ளவங்களா மாறுவீங்க. தீங்கு நாள் உங்களை மேற்கொள்ளாது. நீங்க எப்பவுமே ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளா இருப்பீங்க. அப்போ தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த அதிகாரத்தை அவருடைய கைடன்ஸ் பிரகாரம், அவருடைய வழிநடத்தல் பிரகாரம் பயன்படுத்தணும்னா நிச்சயமாகவே அதிசயம் நடக்கும். அதுக்கு நமக்கு தேவை என்ன? கீழ்ப்படிதல். சோ கீழ்ப்படிய ஆரம்பிச்சிருங்க. கர்த்தர் பெரியதான காரியத்தை செய்வார். நீங்க அதிசயத்தை காண்பீங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்வான். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். தேவன் அந்த கிருபைகளை நமக்கு தருவாராக.